இவளுக்கு இந்த வீட்ல பூஜை செய்யறதுக்கான அதிகாரமும் அருகதையும் இல்லன்னு சொல்லுங்க. மனிஷா, அவ செஞ்சது கடவுளுக்கான பூஜை. அவ யாரு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்க கூடாது. அந்த கடவுளுக்கு பூஜை செய்யறதும் இல்லைன்னா வேண்டிக்கிறதும் யாரு வேணாலும் பண்ணலாம். அத ஒரு குறையா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நீயும் லக்ஷ்மி மாதிரியே தெய்வ பக்தியா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நீயும் இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பழக்க வழக்கமும் தெய்வ பக்தியோட இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆமா லக்ஷ்மி, நாளைக்கு நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல தீபம் ஏத்துறவங்களும் இருக்க மாட்டாங்க, அந்த கடவுளை வேண்டிக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. உன் கூடவே அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் போயிடும். அட்லீஸ்ட் நீ இருக்கிற வரைக்குமாவது அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கிற மாதிரி செய்யுமா. அதோட இப்போ எல்லாருக்கும் ஆரத்தி காட்டுமா. சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்ல புத்தியாவது கிடைக்கும். ஐயோ மனிஷா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகலன்னு சொல்றீங்களா ஆண்டி? கை நல்லா சுற்றுச்சு. நல்ல மனசோட இருந்தா அந்த கடவுள் கூட நமக்கு நல்லதே செய்வாரு. நம்மளோட மனசு ரொம்ப தப்பா இருந்ததுன்னா இப்படிதான் அந்த கடவுள் அந்த தப்பான எண்ணம் போறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. பரவாயில்ல மனிஷா, உன் மனசுல இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எண்ணம் இருந்தா இந்த ஆர்த்தி எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். நீ போய் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுமா. எதுக்கு மாமா? உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஆமாமா, நம்ம கையில என்ன 365 நாளா இருக்கு? வெறும் 10 நாள் தான் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரணும், மாப்பிள்ளைய நீ பார்க்கணும், மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்த மாப்பிள்ளை கையால உனக்கு 3 முடிச்சு போட வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்கு. 10 நாள் எப்படி பத்தோம்? அதனாலதான் நம்ம ஓடணும். அது வந்து மாமா. அம்மா, நான் இவ்ளோ பெரிய லிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? நீ முதல்ல போய் ரெடி ஆகு. போம்மா, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போம்மா, போய் ரெடி ஆயிட்டு வா. ஓ அம்மா ஜானகி, வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? இந்த வீட்டோட மகாலட்சுமி இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போறாளா? மித்ராவும் லக்ஷ்மியும் சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். திடீர்னு இப்படி லக்ஷ்மிக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே. அது மட்டும் போதாதுன்னு இப்போ இன்னொரு வீட்டுக்கு மருமகளை அனுப்ப போறீங்களே. இது என்ன சோதனை கடவுளே? இன்னைக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன் எலி முஞ்சியாவோ குரங்கு முஞ்சியாவோ இருப்பான்னு நினைச்சேன். பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான் சஞ்சனா. ஆமா அண்ணா, நல்லா இல்லன்னா அதையும் ஒரு காரணமா காட்டி சம்பந்தத்தை கேன்சல் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவனை பார்த்தா சீரியல்ல வர செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கான். சரி சரி, நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வெறும் ஒரு ஹோம் மேக்கரா மட்டும் இல்லாம உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆண்டி. Thank you. ஆமா, எங்க மருமகளை எங்க காணோம்? இன்னும் பொண்ணை கூட பார்க்கல, அதுக்குள்ள உறவு முறை வச்சு கூப்பிடுறான். என்ன இவன்? சஞ்சனா, பெரியப்பா, நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா.
வாவ், இந்த அளவுக்கு புரிஞ்சு நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சய். நாளைக்கே நீங்க 2 பேர் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த 5 நிமிஷத்துலயே அவனோட கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மித்ரா எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கான்? ஆ, சஞ்சய், லக்ஷ்மி கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசலாம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கேட்க நிறைய இருக்கு. சும்மா கேளுங்க, பரவாயில்ல. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் யார்கிட்டயும் வேலை பார்க்கலங்க. நான் தான் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். நான் வந்து சூப்பர்விஷன் அண்ட் ஸ்மார்ட் சொல்யூஷன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றேன். ஓ, என்னோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆல்கஹால் பழக்கம் இருக்கா? நான் பொய் சொல்ல விரும்பல, அப்பப்போ அக்கேஷ்னலாக குடிப்பேன். ஸோ இப்போவே என்னோட வருங்கால மனைவிக்கு தெரியறது நல்லது தான். இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் உண்மையை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரிஸ்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த வாய்ப்பும் வரல. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணை நான் இன்னும் மீட் பண்ணல. மேபி லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருந்தேன்னா நான் நிச்சயமாக லவ் பண்ணியிருந்தேன். இவன் என்ன எந்த பாலை போட்டாலும் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஆ, உங்க இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கல்யாண விஷயத்த பேசலாம். அங்கிள், நான் கொஞ்ச நேரம் லக்ஷ்மி கிட்ட பேச விருப்பப்படுறேன். கண்டிப்பா சஞ்சய், ஆ, நீங்க தனியா போய் பேசிட்டு வாங்க. இப்போ இல்லை அங்கிள், இங்கேயும் இல்லை. பின்ன நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் லக்ஷ்மியை ஈவினிங் டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்.